ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஏஓ அசிஸ்டண்ட், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரோட அசிஸ்டண்ட் வேலைக்கான இப்போ அந்த ஜாப் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதோட அஃபிஷியல் கால் லெட்டர் எப்படி இருக்கும்? அஃபிஷியல் கால் லெட்டர்னால் நீங்கள் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, இல்லைனா அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் இல்லை இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகுறீங்கன்னா 2 டைப்பான கால் லெட்டர் வரும். இது வரைக்கும் 2 டைப் வந்திருக்கு. ஸோ அதில் டைப் 2 கால் லெட்டர் தான் அதில் மெயினாக பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட்லேருந்து எப்படி உங்கள் கைக்கு வரும்னா, தாலுகா ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் மூலியமாக உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்காக நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. ஸோ இந்த லெட்டர் வந்துருச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்மே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பொசிஷன், எதுக்காக நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா, கிராம உதவியாளர் தேர்வுக்கான அனுமதி சீட்டு இல்லைன்னா அழைப்பாணை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹால் டிக்கெட் ஆர் கால் லெட்டர் ரெண்டுமே போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஷீட்லேயே எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க, இன்டர்வியூ எப்போ நடக்கணுங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில மாவட்டத்திலலாம் ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு மட்டும் வர சொல்லியிருந்தாங்க, இன்டர்வியூக்கு வர சொல்லலை. ஸோ எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து எங்கேயாவது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியர் அலுவலகத்துலேருந்து வந்திருக்கு. எந்த மாவட்டம் எந்த தாலுக்கான்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் மாவட்டம், திருவள்ளுவர் தாலுக்கா அவங்க இந்த அப்ளை பண்ணவங்களோடது. ஸோ இதை வந்து நமக்கு அனுப்பிச்சது யாருன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்னேகா வந்து இந்த அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஒட்டணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா அந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்னென்னலாம் டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாலுக்காலேயே வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படிங்கிறது இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட கால் லெட்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா இல்லைன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, எழுதுகிற தேர்வு இருக்கு இல்லையா, ரிட்டன் எக்ஸாம் அண்ட் அந்த இன்டர்வியூக்கான வென்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் எங்கே வச்சுருக்காங்கன்னா, திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ரிட்டன் எக்ஸாம் இவங்களுக்கு எழுத வர சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/11/2025 அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வாங்க. இதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் ஒன்றுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் போகிற நீங்கள் ஆக்சுவலி இந்த எக்ஸாமுக்கு இப்போன்னு இல்லை, நீங்கள் போஸ்ட்போன் ஆகி வந்திருந்தால் கூட நீங்கள் போகிற நீங்கள் பென் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் அடிஷ்னல் டாக்குமெண்ட் என்னென்ன வேணுங்கிறது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஒரு பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, அது பெஸ்ட்டு. அண்ட் ஒன் மோர் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, இவங்களுக்கு வந்து எந்த டேட் அண்ட் டைமில் இன்டர்வியூ நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் மாதம் 29ஆம் எக்ஸாம் நடக்குங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 12/1/2026 உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கால் லெட்டர்லேயே இங்கே மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு போட்டுட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த கால் லெட்டராக இருக்கட்டும், இந்த எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே டேட் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ கூட இப்போ திருவள்ளுவருக்கு வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ நான் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் யாரையாச்சும் ரீச் அவுட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அந்த மாறினதுக்கான ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்து அதை கூட நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். அதே மாதிரி இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாங்க நடக்கும். ஸோ எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போவீங்க. அந்த எக்ஸாம் வந்து ஸ்கூல் இல்லை எந்த இடம் வசதியாக இருக்கோ அதில் வச்சுட்டு, இன்டர்வியூ வந்து டைரெக்டாக வந்து உங்களோட தாலுகா ஆஃபீஸ்க்கே வர சொல்லி அங்கேயே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பென், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த திருவள்ளுவர் மாவட்டம் இல்லை வேறு ஏதாச்சும் மாவட்டத்துக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துருச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரீல்ஸ் கூட பாருங்கள். ரீல்ஸில் இப்போ நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு ஒரு நெல் கொள்முதல் மையத்தில் ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு ரீல்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்ஃபர்மேஷன் வர அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட சொல்லுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவரி ஒன். ஹாவ் அ கிரேட் டே. பை.